செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நரேஷ். நான் வந்து செங்கைவாசி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஸோ எங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் vlogs, ஃபுட் ரிவ்யூஸ், சேலஞ்ச் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக வந்து குட்டி கிவ்வே போயிட்டு இருக்கு. இந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம இந்த சேனலை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஐடியா. யூடியூப் ஹெல்ப் பேஜ்லேயும் ஒரு சில இடங்களில் அந்த கமெண்ட், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேஜ் இருக்கும்ல, அதில் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுக்கு, கொஸ்டின் கேட்டிருந்ததுக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நான் வித் ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்டாம்ப், அதாவது சாப்டர், வீடியோ சாப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா. அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் என்ன ஒரு ஐடியா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் அதையும் சொல்கிறேன். டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வந்து 00:00 இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்து அதுலேருந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் போடுவோம். அடுத்த சாப்டர் என்ன சொல்லியிருக்கோம், அடுத்த சாப்டர் என்ன சொல்லியிருக்கோம், அடுத்த சாப்டர் என்ன சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம்னா நமக்கு சாப்டர் வைஸாக வீடியோ மாதிரியும் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும், ப்ளஸ் வீடியோலையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த டைமிங், எந்த டைமிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த டைமிங்க்கு வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம நார்மலாக போடுற டைம் ஸ்டாம்போட ஸ்க்ரீன்ஷாட்டு இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்படி டைம் ஸ்டாம்ப் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம நார்மலாக எல்லா வீடியோக்களுக்கும் நார்மலாக இப்படி யூஸ் பண்ணி டைம் ஸ்டாம்ப் போடுறது. இது மாதிரி போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டைம் ஸ்டாம்ப் போட்டிங்கன்னா வியூஸ் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்க்ரீன்ஷாட்னா அதையும் போடுறேன். எப்படி டைம் ஸ்டாம்பு பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஸ்டாம்பு இப்போ நார்மலாக முதல்ல நீங்கள் பார்த்தது வந்து நார்மலாக உள்ளது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு மெத்தடு. இந்த மாதிரி டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வியூஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் டைம் ஸ்டாம்ப் போடையில் இந்த மாதிரி மெத்தடை டைம் ஸ்டாம்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். ஒவ்வொரு சாப்டருக்குமே ஸ்டார்டிங் டைம், எண்டு டைம், ஒவ்வொரு சாப்டருக்குமே ஸ்டார்டிங் டைம், எண்டு டைம் அந்த மாதிரி வைக்கிறது. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஆங்கில சேனல்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். உங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் யாராவது உங்கள் தெரிஞ்ச யூடியூபர்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.